வாழ்க வளமுடன். அரசர் எல்லாரையும் கூப்பிட்றாரு வர சொல்லி. அப்போ என்ன பண்ணுவான், ஒரு இதில் தெனாலிராம் பிராமணன் இருக்க வீட்டுக்கு போயிடுவோம். அவன் அபச்சாரம் ஆற்றுக்குள்ளே வந்துட்டால இவெல்லாம் வர வேண்டியதாக இதுவான்னு அப்படிக்கெல்லாம் திட்டுவாங்க. இவனை பற்றி கேவலமாக பேசுவாங்க அந்த நாள். அப்போ இவன் எதையும் பொருட்படுத்தாமல் அப்படியே வருவான். வந்தவுடனே அரசர் ஒரு கேள்வி கேட்பார், இது நாட்டில் எந்த மனிதர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு அந்த பிராமணர் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன சொல்லுவார், முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அமைச்சர் அரசர் அமைச்சர் அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணர் இருக்கிற அவர் இல்லை, ஆச்சாரியாக இருந்து நாங்களாம் சுத்தபத்தமாக இருந்து இது பண்ணுறது தான் நாங்கள் தான் மென்மையான இது சிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே தெனாலிராமனுக்கு என்ன வந்துடுது, கோபம் வந்துடுது. ஏன்னா ஏற்கனவே இவனை திட்டினானே இல்லையா. அப்போ அதை வச்சு சொல்லலாம், யார் சொன்னது, பிராமணன் இது மாதிரி என்ன கிடையாது, அவங்க பேருக்கு தான் வெளி உலகத்துக்கே சுத்தபத்தான்னு நினைக்கிறாங்க, அவங்க வீட்டில் போய் பார்த்தோம்னா எதுவுமே சுத்தம் கிடையாது அப்படின்னுவோம். அது எப்படின்னா அதை நீ நிரூபித்து காமிப்பியான்னு கேட்பார் அரசர். அதுக்கு என்னங்க நான் காமிக்கிறேன் அப்படின்வோம் தெனாலிராமன். எப்படின்னா நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்வோம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், பொழுது வெடிஞ்சோடனே இவன் என்ன பண்ணோம், அந்த ஆற்றுக்கு போயிட்டு தண்ணியெல்லாம் அந்த ஆறுக்கு போயிட்டு அவன் காலை கடனை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வரான். அப்போ பிராமணர்லாம் வருவாங்க, ஒரு 8 பேரை வர சொல்கிறான். கரெக்டாக வாங்க ஒன்று. சரி என்னடே நான் சொல்கிறேன், இது நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான், உங்கள் 8 பேருக்கு தான். அவர் அரசர் என்ன சொன்னார், 8 பேருக்கு தரேன்னு சொன்னார்ல அப்படின்னா. எல்லாம் நீங்கள் எல்லாம் பிராமணர்களாக ஆகுறீங்க, அப்போ நீங்கள் எதுக்கு குளிக்கிறீங்க, எதுவும் பண்ணாதீங்க, காலை கடன்லாம் கூட அப்புறம் பார்த்துங்க, கடன்னு போவோம் அப்படின்னு. எப்படிங்க போகிறது, நீங்கள் தான் தண்ணி தெளிச்சுப்பீங்கள்ல தலையில், அது மாதிரி தெளிச்சிங்க, பார்த்தா எல்லாம் நினைக்கிற மாதிரி ஆகிடுமா இல்லையா, அப்படியே ஓடுங்க. சரி ஓடின உடனே அவன் என்ன பண்ணுவான், அரசர் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா, எல்லோரும் 8 பிராமணாலும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, சரி இவங்க சொல்கிறது, அவர் சொன்னது கரெக்ட் தான், பிராமணன் தான் சுத்தபத்தமாக இருக்கிறவங்க, அவங்க தான் நாட்டுக்கே ஒரு சிறந்த இதுவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவான் தெனாலிராமன், ஐயா நீங்கள் தவறாக தீர்ப்பு கொடுக்காதீங்க, நீங்கள் சொன்னீங்கள்ல பிராமணன்லாம் ரொம்ப, அவங்களுக்கு கேளுங்க, காலை கடன் முடித்தாங்களா கேளுங்க, குளித்தாங்களா கேளுங்க அப்படின்னா. அப்போ கேட்ட உடனே ஆமாம், அந்த பிராமணனுக்கு கோபம் வந்துடுது, ஏன்டா நீங்கள் இது மாதிரிலாம் போய் அடைஞ்சு போய் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க. அப்போ சொல்லுவான் தெனாலிராமன், அரசே நான் சொல்ல, பிராமணன்லாம் வெளி வேஷம்தான், பணம் பொருள் மேலாம் ஆசை அவங்களுக்கு தான் அதிகம், மற்றவங்களுக்கு அவ்வளோ அரசருக்கு இருக்காது, அமைச்சருக்கும் இருக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தவங்க, அதனால் அந்த ஆசைன்றது இருக்காது. இவங்களுக்கு எங்கே எது கிடைக்குன்றதில் தான் அலையிறாங்களே தவிர அந்த சுத்தபத்தெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், கோயிலில் முன்னெல்லாம் விபதி கொடுப்பாங்க, இப்போ காசு போட்டவங்களுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க, காசு போடாதவங்களுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன இருக்குது அவங்க சுத்தபத்தம், அவங்க சிறந்தவங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க அரசு அப்படின்னு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, 100 ரூபா டிக்கெட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி அர்ச்சனை பண்ணணும்னா 1000 ரூபாய் கற்ற அதுக்கேற்ற அர்ச்சனை, அதுக்கேற்ற அந்த வஸ்திரம் எல்லாத்தையும் போட்டு கொழுதுவாங்க. அப்போ அவங்க சிறந்தவங்களா கிடையாது, எல்லாத்தையும் திறந்தவங்க தான் சிறந்தவங்க. நாட்டுக்கோசம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோன்றவங்க தான் சிறந்தவங்களை தவிர இவங்க கிடையாது அரசேன்னு. தெனாலிராமா, நீ ஒன்றும் தெரியலன்னு நினச்சா நல்லா சொல்லிட்டு வா, நீ சொல்கிறதா கரெக்டு. எப்போ நமக்கு இல்லைன்னா கூட ஒருத்தர் கொடுக்கணுன்ற உதவி பண்ணுறாங்க பாரு, அவங்க தான் சிறந்தவங்க, நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் கரெக்டு போங்க. அதுக்கு தான் சொல்கிறது, எல்லோரும் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், நம்ம தான் வாழணுன்றது. நம்மளுக்கு எப்படியோ எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஏதாவது ஒரு பொருள் மீதி இருக்கும், பொருளோ இல்லையா ஒரு வார்த்தையில் ஒரு நல்ல வார்த்தை இருக்கும், இன்னும் அனுசரணை இருக்கும். அது மாதிரி உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணலாம். அப்போ யார் சிறந்தவர்கள், நீங்கள் தானே. அது மாதிரி எந்த பொருளையும் கொடுக்கும்போது தனக்கு மிஞ்சி இருக்கிறது கொடுக்கணும் முதல்ல தெரிஞ்சுதுன்னா எந்த பொருளும் உடனே கொடுத்துடுங்க, அப்புறம் அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, வேணாம் இல்லை அது மாதிரி கொடுங்க. இப்போ எல்லாம் பண்ணுறாங்க, அன்னதானம் கொடுங்க, நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன், அது இதுவாங்க எப்படி கொடுக்குறாங்க, முன்னாள் சாப்பிட்டு மீது அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
திரும்பி அதை காலையிலேருந்து சுட வச்சு கொடுக்குறா. அது வந்து தானமா கிடையாது, அதுவும் ஒரு பாவம். ஏன்னா அவங்க உடம்பு ஒத்துக்கணும்ல. அப்போது எதை எப்படி செய்யணும், எது இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அடுத்த செகண்ட் அந்த பொருளை வந்து பொருளாக இருந்தால் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கு நீங்கள் போய் தேடி பார்க்கல, அந்த பிரபஞ்சம் அனுப்போம். அப்போ உங்களுக்கு கொடுக்க முடியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அப்போ கூட நீங்கள் மனசு தளராமல் இருக்கணும். அவங்களுக்கு எடுத்து வச்சது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வரும். அது பண்ணுறது தான் சிறந்த தானம். சிறந்த மனிதர்கள் வாழ்க வளமுடன்.